பொதுவாக பார்த்தோம் அப்படின்னா இந்த ராசியாதிபதி புதன் அப்படிங்கிறதுனால ஒரு நுணுக்கமாக ஆராயக்கூடிய பக்குவம், பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா. அதாவது கணக்கு வழக்கு, பிளானிங், எக்ஸிக்யூஷன், ஆடிட்டிங், நிர்வாகம், அட்மின் போன்ற விஷயங்கள் எல்லாமே இவர்களை மிஞ்சுவதற்கு ஒரு ஆள் கிடையாது. ரொம்பவும் தூய்மையானவர்கள். முடிந்தவரை ஒரு ஒழுக்கம், ஒரு கட்டுப்பாடு, ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது எல்லாமே இவர்களிடம் காணப்படும். பொதுவாகவே இந்த ராசியில் சுக்கிரன் நீசம் அப்படிங்கிறதுனால் சுக்கிரன் இந்த இடத்தில் அத்தை, மாமியார், சகோதரிகள், லைஃப் பார்ட்னருடைய சகோதரிகள், வயதில் மூத்த பெண்களை குறிகாட்டுகிறது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, அதிகமாக பெண்களால் குற்றம் கண்டுபிடிக்கப்படக்கூடிய நபர்களாக வருவதில் கன்னிராசி ஆண்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள். என்ன ஆகுது அப்படின்னா, இவர்கள் நன்றாக, இது ஒரு பூமி ராசிங்கிறதுனால நன்றாக ஏறி மிதிக்கப்படுகிறார்கள். அதாவது ஒரு பூமியை போட்டு நம்ம குத்துறோம், குடைகிறோம், இடிக்கிறோம், ஓட்ட போடுறோம். எவ்வளவு லோடு கொடுத்தாலும், எவ்வளவு லோடு வாங்கினாலும் இந்த கன்னிராசி சகோதரிகள் தாங்கிக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதற்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கிறது. ஒரு இடத்தில் இவர்கள் வெடித்து சிதறி விடுவார்கள். அது ஒரு பிரளயமா, பூகம்பமா வரும்போது இவர்களுடன் இருக்கக்கூடிய நபர்கள் அதனை ஜீரணிப்பது, சமாளிப்பது அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டம். இவர்களுடைய புத்தி ஸ்தானத்தில் செவ்வாய் உச்சமடைந்து இவர்களுடைய விரயத்தை 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்ப என்னாகும், அந்த கணவன் அப்படிங்கிறது பாய் ஃப்ரெண்டா இருக்கும் பொழுது, இல்ல லவ்வரா இருக்கும் போது இந்த கன்னிராசி சகோதரியை கொண்டு போய் தூக்கி உச்சத்துல வச்சு, உனக்காக பிக்கப்புக்கு வரேன், டிராப்புக்கு வரேன், உன்னை போல் ஒரு அழகான பெண்ணுண்டா, நீதான் தேவதை, நீதான் ஏஞ்சல் அப்படின்னு அப்படியே ஐஸ்கிரீம் போல் உருகி 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 கணவன் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அப்படியே போட்டு உடைத்தது போல் இவர்களை, ஏன் நீ ஒரு கால் டாக்ஸியில் வரக்கூடாதா, பஸ்ஸில் வரக்கூடாதா, ட்ரெயினில் வரக்கூடாதா, எல்லாத்துக்கும் நான் வரணுமா அப்படிங்கிற ஒரு மென்டல் ப்ரெஷரை, மென்டல் டென்ஷனை அதிகம் கொடுக்கிறார்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவில் ஒவ்வொரு ராசியிலும் இருக்கக்கூடிய ஆண்கள், பெண்கள், இவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, பிளஸ் மைனஸ் மற்றும் இவர்களுடைய குணாதிசயங்களை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். இதனால என்ன ஒரு பயன் அப்படின்னா, அந்த பிளஸ் பாயிண்டை நாம் அதிகரித்து கொள்ளலாம், மைனஸ் பாயிண்டை நாம் குறைத்து கொள்ளலாம். பிராக்டிக்கலா ஒவ்வொரு ராசிக்காரர்களும் என்ன நடைமுறை பரிகாரம், மேலும் ஜோதிட ரீதியாக என்ன பரிகாரம், இந்த விஷயங்களை ஒவ்வொரு ராசிக்கும் நாம் விவரமாக பளிச்சென்று பார்க்க போகிறோம். இந்த பதிவில் கன்னிராசியை எடுத்துக்கொள்வோம். காலபுருஷனுக்கு 6வது ராசியாக வரக்கூடியது இந்த கன்னிராசி. ராசியாதிபதி புதன் ராசியில் ஆட்சி, உச்சம், மூலத்திரிகோணம் அப்படிங்கிற ஒரு அமைப்பில் கொடுக்கப்பட்டுள்ளது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, காலபுருஷனுக்கு லாபஸ்தானம் அப்படிங்கிறது இவர்களுக்கு 6ஆம் வீடாக வருகிறது. இப்போ இவர்களே காலபுருஷனுக்கு 6ஆம் வீட்டுக்கு அதிபதியாக வருகிறார். காலபுருஷனுடைய லாபம் அப்படிங்கிறது இவர்களுக்கு 6ஆம் வீடாக வருகிறது. இந்த ராசி ஒரு நிலராசி, உபயராசி. அப்போ அந்த சூழ்நிலைக்கு ஏற்றாறு போல் தங்களை மாற்றி கொள்ளக்கூடிய அமைப்பு. இதன் சின்னம் அப்படிங்கிறது ஒரு கன்னி பெண். அந்த சித்திரம்தான் இதற்கு சின்னமாக கொடுக்கப்பட்டுள்ளது. பொதுவா பார்த்தோம் அப்படின்னா இந்த ராசியாதிபதி புதன் அப்படிங்கிறதுனால ஒரு நுணுக்கமாக ஆராயக்கூடிய பக்குவம், பர்ஃபெக்ஷனிஸ்ட் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. அதாவது கணக்கு வழக்கு, பிளானிங், எக்ஸிக்யூஷன், ஆடிட்டிங், நிர்வாகம், அட்மின் போன்ற விஷயங்கள் எல்லாமே இவர்களை மிஞ்சுவதற்கு ஒரு ஆள் கிடையாது. ரொம்பவும் தூய்மையானவர்கள். முடிந்தவரை ஒரு ஒழுக்கம், ஒரு கட்டுப்பாடு, ஒரு டிசிப்ளின் அப்படிங்கிறது எல்லாமே இவர்களிடம் காணப்படும். இந்த கன்னிராசி ஆண்கள் ஓரளவுக்கு கொஞ்சம் அமைதியானவர்கள், ரொம்பவும் கூர்மையான ஒரு அறிவுடையவர்கள், நுணுக்கமான அறிவு. எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும், வேலையை எடுத்தாலும் அதுல தவறு இருக்கக்கூடாது. ஒரு பர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்கும். ஒரு மேன்மை,
ஒரு மேலாண்மை, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், பணத்தை சிக்கனமாக நாம் செலவு செய்ய வேண்டும், கொஞ்சம் சேமிக்க வேண்டும், ஒரு லாங் டேர்ம் பிளான் அப்படிங்கிறது இருக்க வேண்டும். அதாவது ஒரு பேச்சினால் மற்றவர்களை நாம் காயப்படுத்தக்கூடாது, அறிவுக்குத்தான் நாம் எப்பொழுதும் முக்கியத்துவம் கொடுக்கணும், ஒரு ஆர்வத்துடன் ஆதாரத்துடன் எந்த ஒரு விஷயத்தையும் நாம் அணுக வேண்டும் அப்படிங்கிற மாதிரியும், கடுமையான உடல் உழைப்பை ஈட்டித்தான் நாம் பணத்தை ஈட்ட வேண்டும். என இவங்களுடைய 2ஆம் வீட்டில் சாட்டர்ன் அப்படிங்கிறவர் உச்சம், உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடியவர் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சாட்டர்ன். மேலும் அதிகமாக மற்றவர்களுக்கு உதவி செய்து, ஏன்னா நட்பு ஸ்தானத்தில் இவர்களுடைய லாபமே நீசம். என்ன ஆகுது அப்படின்னா அந்த லாபம் அப்படிங்கிறது சிதறி அடிக்கப்படுகிறது. பிறகு திரும்ப இவர்களுக்கு அது கிடைக்குதா அப்படின்னா அதுவும் ஒரு கேள்விக்குறிதான். இடம் பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்களை நன்றாக சேர்த்து அதனை குழந்தைகளுக்கு கொடுக்கும் பொழுது அதிலிருந்து அதிகமான பிரச்சனைகளையும் ரணங்களையும் மன போராட்டங்களையும் அதிகம் சந்திக்கக்கூடிய நபர்கள். இவர்களுக்கு 2ஆம் அதிபதி சுக்கிரன் ராசியில் நீசம், 7ஆம் இடத்தில் உச்சம். அந்த 7ஆம் இடம்ங்கிறது காலபுருஷனுக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய விரயஸ்தானம். அப்போ பெண்கள் விஷயத்தில் அதிகமான செலவு, விரயம் அப்படிங்கிறது அதிகம் கன்னிராசி ஆண்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுகிறது. அது லவ் அப்படிங்கிற மாதிரி விஷயம், காதல், ஃப்ரெண்ட்ஷிப்பு, நட்பு, இந்த விஷயத்தில் இவர்கள் நன்றாக உபயோகிக்கப்பட்டு பிறகு ஒதுக்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறதெல்லாம் அதிகம் இவர்களுக்கு ஏற்படுகிறது. இவர்களுக்கு 7ஆம் அதிபதி குரு அப்படிங்கிறவர் இவர்களுக்கு 5ஆம் வீட்டில் நீசம் அடைகிறார். அப்போ 5ஆம் வீடுங்கிறது இவர்களுடைய மதி. இப்போ இவர்களுடைய புத்திஸ்தானத்தில் இவர்களுக்கு அந்த லைஃப் பார்ட்னருடைய சப்போர்ட்டுங்கிறது குறைவாகத்தான் கிடைக்கிறது. மேலும் இதுவும் இரட்டைத்தன்மையை குறிகாட்டக்கூடிய ராசி. அப்போ குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு ரொம்பவும் சகிப்புத்தன்மையுடன் பொறுமையுடன் பயணிக்கும் பொழுதுதான் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அந்த ஃபேமிலி லைஃப் அப்படிங்கிறது டிராவல் ஆகிறது. இல்லைன்னா பொதுவாகவே இந்த ராசியில் சுக்கிரன் நீசம் அப்படிங்கிறதுனால் சுக்கிரன் இந்த இடத்தில் அத்தை, மாமியார், சகோதரிகள், லைஃப் பார்ட்னருடைய சகோதரிகள், வயதில் மூத்த பெண்களை குறிகாட்டுகிறது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாக பெண்களால் குற்றம் கண்டுபிடிக்கப்படக்கூடிய நபர்களாக வருவதில் கன்னிராசி ஆண்கள் முதலிடத்தில் இருக்கிறார்கள். இப்போ பொறுமையுடன் சகிப்புத்தன்மையுடன் செலவு நஷ்டமாக இருந்தாலும் திரும்பவும் நாம் சம்பாதித்து கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணினால் ஃபேமிலி லைஃப் இவர்களுக்கு டிராவல் ஆகிறது. இல்லைனா அந்த ஃபேமிலி லைஃபில் டிஸ்டர்பன்ஸ் மற்றும் பிரிவினை அப்படிங்கிறதை இவர்கள் சந்திக்கிறார்கள். கன்னிராசி பெண்களை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொறுமையாக செயல்படக்கூடிய நபர்கள், மேலும் இந்த அட்மினிஸ்ட்ரேஷன், நிர்வாக திறமை, அன்பான ஒரு பராமரிப்பு, மற்றவர்களுக்கு சேவை செய்வது, கவனித்து கொள்வது, இதிலெல்லாம் இவர்களுக்கு நிகர் இவர்கள்தான். எல்லா விஷயத்தையும் நன்றாக இவர்கள் கூர்ந்து கவனித்து வைத்திருப்பார்கள். எல்லா விஷயத்துக்கும் இவர்கள் ரியாக்ஷன் கொடுப்பதில்லை. ஆனால் எல்லா சுமைகளையும் இவர்கள் சுமப்பார்கள். என்ன ஆகுது அப்படின்னா இவர்கள் நன்றாக, இது ஒரு பூமி ராசிங்கிறதுனால நன்றாக ஏறி மிதிக்கப்படுகிறார்கள். அதாவது ஒரு பூமியை போட்டு நம்ம குத்துறோம், குடையிறோம், இடிக்கிறோம், ஓட்ட போடுறோம். எவ்வளவு லோடு கொடுத்தாலும் எவ்வளவு லோடு வாங்கினாலும் இந்த கன்னிராசி சகோதரிகள் தாங்கி கொண்டே இருக்கிறார்கள். ஆனால் அதற்கும் ஒரு எக்ஸ்ட்ரீம் இருக்கிறது. ஒரு இடத்தில் இவர்கள் வெடித்து சிதறி விடுவார்கள். அது ஒரு பிரளயமா பூகம்பமா வரும் பொழுது இவர்களுடன் இருக்கக்கூடிய நபர்கள் அதனை ஜீரணிப்பது, சமாளிப்பது அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டம். ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயத்திலும் பர்ஃபெக்டாக இருப்பாங்க. வாசலில் வைக்கிற செப்பலாக இருக்கலாம், இல்லை வீட்டில் ஒரு பொருள் வைத்தால் அது அந்த வைத்த இடத்தில் திரும்ப இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயத்திலிருந்து ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருந்தாலும் அதனை ஒரு
பர்ஃபெக்ஷனிஸ்டாக செய்யக்கூடிய நபர்கள். எவ்வளவு திறமை இருந்தாலும் அதனை ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி இவர்கள் வெளியே கொண்டு வந்து காண்பிக்க மாட்டார்கள். அந்த ஒரு பர்ஃபெக்ஷனை, அந்த ஒரு குவாலிஃபிகேஷனை இவர்கள் தங்களது வேலையில் வெளிப்படுத்துவார்கள். அந்த அளவுக்கு இவர்கள் எல்லாமே ஒரு ஆற்றல் நிறைந்தவர்கள், ஒரு வித்தை நிறைந்தவர்கள். என்ன இந்த அளவுக்கு அதிகமான இந்த சுத்தம் பார்ப்பது அப்படிங்கிறது கூட சில நேரங்களில் இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக இருக்கும். ஒரு இடத்துக்கு போகிறோம், அந்த இடம் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ண முடியாமல் நாம் அந்த இடம் ஹைஜீனிக்காக இல்லை, சுத்தமாக இல்லை அப்படின்னு நெளியும் பொழுது அந்த ஹோஸ்ட் அதனை கண்டுபிடித்து விடுவார். பர்சனல் ஹோஸ்டாக இருக்கலாம், இல்லை அஃபிஷியல் ஹோஸ்டாக இருக்கலாம். இதெல்லாம் பொதுவாகவே கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்டாக வருகிறது. என்னன்னா, நாம் நமது இடத்தை வைத்திருப்பது போல் எல்லாரும் எல்லா இடத்தையும் வைத்திருக்க மாட்டார்கள். இதற்காக கொஞ்சம் நாம் விட்டு கொடுத்து கொஞ்சம் லேசாக சில இடங்களில் இறங்கித்தான் போக வேண்டும். இந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் கணவனை குறிகாட்டக்கூடிய செவ்வாய்ங்கிற கிரகம் கன்னிராசிக்காரர்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு, இவர்களுடைய புத்தி ஸ்தானத்தில் செவ்வாய் உச்சமடைந்து இவர்களுடைய விரயத்தை 8ஆம் பார்வையாக பார்க்கிறார். அப்ப என்ன ஆகும்? அந்த கணவன் அப்படிங்கிறது பாய் ஃப்ரெண்டா இருக்கும் பொழுது, இல்ல லவ்வரா இருக்கும் போது இந்த கன்னிராசி சகோதரியை கொண்டு போய் தூக்கி உச்சத்துல வச்சு, உனக்காக பிக்கப்புக்கு வரேன், டிராப்புக்கு வரேன், உன்னை போல் ஒரு அழகான பெண் உண்டா, நீதான் தேவதை, நீதான் ஏஞ்சல் அப்படின்னு அப்படியே ஐஸ்கிரீம் போல் உருகி 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 கணவன் ஆனதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? அப்படியே போட்டு உடைத்தது போல் இவர்களை, ஏன் நீ ஒரு கால் டாக்ஸியில் வரக்கூடாதா, பஸ்ஸில் வரக்கூடாதா, ட்ரெயினில் வரக்கூடாதா, எல்லாத்துக்கும் நான் வரணுமா அப்படிங்கிற ஒரு மென்டல் ப்ரெஷரை, மென்டல் டென்ஷனை அதிகம் கொடுக்கிறார்கள். இந்த லவ்வராக இருக்கும்போது அந்த அளவுக்கு உருகாமலும், கணவனான பிறகு அந்த அளவுக்கு இவர்களுக்கு மென்டல் டென்ஷன் கொடுக்காமலும், யதார்த்தமாக நார்மலாக இருந்தால் கூட இவர்கள் ஓரளவுக்கு எளிதாக பயணிப்பார்கள். ஆனால் இந்த எக்ஸ்ட்ரீம் முதல்ல, அப்புறம் இந்த எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது அந்த கன்னிராசி சகோதரிகளுக்கு ஜீரணிக்கப்பட முடியாத ஒரு மன அழுத்தமாக, ஒரு கஷ்டமாக, ஒரு டென்ஷனாக, இன்னும் சொல்ல போனால் திருமண வாழ்வில் ஒரு தோல்வியாக, வேறு வழி இல்லாமல் குழந்தைகளுக்காக டிராவல் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது நிறைய இடத்தில் வருகிறது. இது எதுக்கு இந்த பாயிண்ட்டை கொஞ்சம் அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, யாராவது ஒரு நபர் நம்மை புகழும் பொழுது ரொம்பவும் அந்த புகழ்ச்சிக்கு மயங்காமலும், அந்த புகழ்ச்சிக்காக ஒரு விஷயத்தை கன்னிராசி சகோதரிகள் எதிர்பார்க்காமலும் யதார்த்தமாக இருப்பது போல் வாழ்வை வடிவமைத்து கொண்டால் எதிர்பார்ப்பும் இருக்காது, ஏமாற்றமும் இருக்காது அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இதுதான் நடைமுறை பரிகாரம். கன்னிராசி ஆண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, குறிப்பாக வயதில் மூத்த பெண்கள், இல்லை நடுவயது பெண்கள் காதலிகளாக இருந்தாலும் எதிர்பார்க்காமல் இருப்பது, எதிர்பார்ப்பை உருவாக்காமல் இருப்பது, இதற்கு பல அர்த்தங்கள் இருக்கிறது. நன்றாக யோசித்து பாருங்கள். இந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் என்ன என்பது நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்தால் எளிதாக கண்டுபிடித்து விடுவீர்கள். பரிகாரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, குறிப்பாக புதன்கிழமைகளில் மகாவிஷ்ணு வழிபாடு, ஹயக்ரீவர் வழிபாடு, இதெல்லாம் நல்ல ஒரு மேன்மையை கண்டிப்பாக உங்களுக்கு ஏற்படுத்தும். முடிந்தவரை வாழ்வில் நலிந்த நபர்கள், ஏழை குழந்தைகள், மாணவர்களுக்கெல்லாம் நோட்டு, புக்ஸு, யூஸ்டு புக்ஸ் இதெல்லாம் தானம் கொடுப்பது, பசுமாட்டுக்கு புல், அகத்திக்கீரை புதன்கிழமைகளில் தானம் கொடுப்பது, பச்சை நிற பொருட்கள் அதிகம் உபயோகிப்பது, மரகத பச்சை அப்படிங்கிற ஒரு ரத்தினம், முடிந்தால் வைரம் அப்படிங்கிற ரத்தினம், இல்லைன்னா வைரத்துக்கு ஒரு மாற்றுக்கல் மூசோனைட்டுன்னு ஒரு செமி ப்ரெஷியஸ் இருக்கிறது. இதனை எல்லாம் உபயோகிக்கும் பொழுது கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஏற்றம், ஒரு நல்ல மாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்படும். கன்னிராசிக்காரர்களுக்கு ஒரு மைனஸ் பாயிண்ட், ஒரு அட்வைஸ்ன்னு சொல்லணும் ஓவராலா அப்படின்னா, ஓவரான திங்கிங்
இவர்களுடைய மனதை கொஞ்சம் ஒரு டிப்ரெஷனில் கொண்டு போய்விடும். ஏன்னா இவர்களுடைய வெற்றி ஸ்தானம் காலபுருஷனுக்கு 8ஆம் இடம். அங்கே சந்திரன் மனோகாரகன் நீசம். பிராக்டிக்கலாக இருப்பது, ஒரு விஷயத்துக்கு ஒரு அர்த்தம் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும், 10 அர்த்தம் எடுத்துக்கொள்ளாமல் யதார்த்தமாக பயணித்தால் கன்னிராசிக்காரர்கள் கண்டிப்பாக ஒரு ரிமார்க்கபிள் சக்சஸ், ஒரு உச்சத்தை அடைவார்கள் அப்படின்னு சொல்வதுதான் நிதர்சனமான உண்மை. இந்த பதிவை கொஞ்சம் உங்களது நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். இணைப்பில் இருங்கள். வாழ்த்துக்கள். வெற்றி.